சூரத்துல் முத்தஸ்ஸிர் அத்தியாயம் 74 போர்த்தி இருப்பவர். திருக்குர்ஆனின் 74வது அத்தியாயம் அல் முத்தஸ்ஸிர் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கி அத்தியாயம் ஆகும். இதில் 56 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. வசனம் 1 முதல் 10 வரை. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். போர்த்தி இருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக. உம்முடைய ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக. அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக. அதிக ஆதாயத்தை எதிர்பார்த்து யாருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டாம். உம்முடைய இறைவனுக்காக பொறுமை காப்பீராக. எக்காலம் ஊதப்படும்போது அந்நாள் கடினமான நாளாகும். இறை மறுப்பாளர்களுக்கு அது இலகுவானதாக இருக்காது. இந்த வசனங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அருளப்பெற்ற குர்ஆன் வசனங்கள் ஆகும் என்று நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதுண்டு. ஆயினும் பெரும்பான்மையோர் இதற்கு மாறுபடுகிறார்கள். நபிகளாருக்கு அருளப்பெற்ற முதல் குர்ஆன் வசனம் முஹம்மதே, படைத்த உம்முடைய இறைவன் பெயரால் ஓதுவீராக என்னும் வசனம்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பின்வருமாறு விவரம் கூறுகிறார்கள். முதலில் அருளப்பெற்ற வசனம் எது? யஹ்யா பின் அபி கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அபு சலமா பின் அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் முதலாக அருளப்பெற்ற திருக்குர்ஆன் வசனம் குறித்து கேட்டேன். அதற்கு அன்னார், போர்த்தி இருப்பவரே, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் எனும் இந்த வசனம் என்றார்கள். நான், முஹம்மதே, படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்னும் 96வது அத்தியாயம் 1வது வசனம் என்றல்லவா மக்கள் கூறுகிறார்கள் என்றேன். அதற்கு அபு சலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இது குறித்து கேட்டேன். நீங்கள் என்னிடம் கேட்டது போலவே நானும் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னதை தவிர வேறெதையும் உங்களுக்கு நான் சொல்லப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு பின்வருமாறு தெரிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஹிரா மலை குகையில் தங்கியிருந்தேன். பிறகு என் தங்குதலை முடித்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்கினேன். அப்பொழுது என்னை அழைக்கும் குரலை கேட்டு நான் வலப்பக்கத்தில் பார்த்தேன். அங்கு எதையும் நான் காணவில்லை. என் இடப்பக்கத்தில் பார்த்தேன். அங்கும் எதையும் நான் காணவில்லை. எனக்கு முன்னால் பார்த்தேன். அங்கும் நான் எதையும் காணவில்லை. எனக்கு பின்னால் பார்த்தேன். அங்கும் நான் எதையும் காணவில்லை. ஆகவே நான் என் தலையை உயர்த்தி பார்த்தேன். அங்கு ஒன்றை நான் கண்டேன். ஆகவே நான் என் துணைவியாரான கதிஜாவிடம் சென்று, எனக்கு போர்த்தி விடுங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன். அவர்கள் எனக்கு போர்த்தியும் விட்டார்கள். என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றவும் செய்தார்கள். அப்பொழுதுதான், போர்த்தி இருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக என்னும் இந்த வசனங்கள் அருளப்பெற்றன. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு வஹி நின்று போயிருந்த இடைக்காலத்தை பற்றி அறிவிக்கையில் பின்வருமாறு கூறினார்கள். நான் நடந்து போய்க் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். உடனே வானை நோக்கி என் பார்வையை உயர்த்தினேன். அங்கு ஹிரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர் ஜிப்ரீல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஓர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். உடனே நான் அவரை கண்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு கீழே பூமியில் விழுந்து விட்டேன். அப்பொழுது நான் நடுக்கமுற்றவனாக என் வீட்டாரிடம் திரும்பி வந்து கதிஜாவிடம், எனக்கு போர்த்தி விடுங்கள் என்றேன். அவர்களும் எனக்கு போர்த்தி விட்டார்கள். அப்பொழுதுதான், போர்த்தி இருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக. உம்முடைய ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக.
அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக என்னும் இந்த வசனங்களை அல்லாஹ் அருளினான். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபு சலமா அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 5வது வசனத்தின் மூலத்தில் உள்ள அல்-ருஜுஸ் அசுத்தம் என்னும் சொல் சிலைகளை குறிக்கும். இந்த வசனங்கள் அருளப்பெற்ற பின்னர் வஹி தொடர்ந்து அதிகமாக வரலாயிற்று. இதற்கு முன்பே வஹி வந்துள்ளது. இந்த ஹதீஸின் ஓட்டம் இதற்கு முன்பே நபி அவர்களுக்கு வேத அறிவிப்பு அருளப்பெற்றுள்ளது என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் இந்த ஹதீஸில் அங்கு ஹிரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் என்று இடம்பெறுகிறது. அவர், நபியே, படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக, இக்ர பிஸ்மில் ரப்பிக்கல்லதி ஹலக் என்னும் 96வது அத்தியாயம் 1வது வசனத்தை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலை அவர்களே ஆவார்கள். எனவே அந்த வசனம் நபி அவர்களுக்கு அருளப்பெற்ற முதல் வசனமாகும். பின்னர் சில காலம் வேத அறிவிப்பு நின்று போயிருந்தது. அதன் பின்னர் அதே வானவர் இந்த அத்தியாயத்தின் வசனங்களை கொண்டு வந்தார். எனவே வேத அறிவிப்பு நின்ற பின்னர் முதலாக அருளப்பெற்றது இந்த அத்தியாயம்தான் என்று விளக்கம் அளித்து இரு கருத்துக்களையும் ஒருங்கிணைக்கலாம். இடைப்பட்ட காலம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் முதலாக ஹிரா குகையில் எனக்கு வேத அறிவிப்பு கொண்டு வந்தார். பிறகு சிறிது காலத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு எனக்கு வேத அறிவிப்பு வருவது நின்று போய்விட்டது. அந்த காலகட்டத்தில் ஒரு முறை நான் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தத்தை கேட்டேன். உடனே என் பார்வையை வான் நோக்கி உயர்த்தினேன். அங்கே ஹிரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருந்த பிரம்மாண்டமான ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவரை கண்டு அச்சம் ஏற்பட்டு நான் பீதிக்குள்ளாகிவிட்டேன். அதையடுத்து மூர்ச்சையுற்று தரையில் விழுந்து விட்டேன். பிறகு மயக்கம் தெளிந்தவுடன் என் வீட்டாரிடம் சென்று எனக்கு போர்த்துங்கள் என்று நடுக்கத்துடன் அவர்களிடம் கூறினேன். அவர்களும் எனக்கு போர்த்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ், போர்த்தி இருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக, உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக, உம்முடைய ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக, அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக எனும் இந்த வசனங்களை அருளினான். இந்த வசனங்கள் அருளப்பெற்ற பின்னர் வஹி தொடர்ந்து அதிகமாக வரலாயிற்று. வலீத் வைத்த விருந்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை குறைஷி தலைவர் வலீத் பின் அல் முகீரா குறைஷியருக்கு விருந்தளிப்பதற்காக உணவு தயார் செய்தார். குறைஷியர் உணவை உண்டு முடித்ததும் வலீத் நபி அவர்களை குறிப்பிட்டு, இந்த மனிதர் குறித்து என்ன சொல்கிறீர்கள் என கேட்டார். சிலர் அவர் சூனியக்காரர் என்று கூறினர். வேறு சிலர் அவர் சூனியக்காரர் அல்லர் என்றனர். இன்னும் சிலர் அவர் ஜோதிடர் என்றனர். அப்பொழுது வேறு சிலர் அவர் ஜோதிடரும் அல்லர் என்று மறுத்தனர். மேலும் சிலர் அவர் ஒரு கவிஞர் என்று கூற, அதற்கும் சிலர் அவர் கவிஞரும் அல்லர் என்று மறுப்பு தெரிவித்தனர். இறுதியாக சிலர், இல்லை, அவர் சூனியக்காரர்களிடம் கேட்டு இதை அறிவிக்கிறார் என்று உறுதியாக கூறினர். குறைஷியர்களின் ஒருமித்த கருத்து. அதையடுத்து இவர் கூறுவது சூனியக்காரர்களிடம் கேட்டு அறிவிக்கப்படும் சூனியமே என அவர்கள் ஒருமித்த கருத்து கொண்டனர். இச்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய பொழுது அவர்கள் கவலைப்பட்டார்கள். தமது தலையை மறைத்து கொண்டு போர்வையால் உடலை போர்த்தி கொண்டார்கள். அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ், போர்த்தி இருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக, உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக, உம்முடைய ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக, அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக, அதிக ஆதாயத்தை எதிர்பார்த்து யாருக்கும் நீர் உதவி புரிய வேண்டாம், உம்முடைய இறைவனுக்காக பொறுமை காப்பீராக என்னும் இந்த வசனங்களை அருளினான். போர்த்தி இருப்பவரே. இங்கு அல்லாஹ் முதல் 2 வசனங்களில் போர்த்தி இருப்பவரே என்று அழைத்து எழுந்து எச்சரிக்கை செய்வீராக என நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அதாவது உறுதியுடன் தயாராகி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. அடுத்த வசனம் உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக என்று கூறுகின்றது. அதாவது அவன் மகத்துவத்தை எடுத்துரைப்பீராக, ஆடையை தூய்மையாக வைத்திருப்பீராக,
அடுத்த வசனத்தில் உம்முடைய ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த வசனம் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தவறான வழியிலோ மோசடி செய்தோ ஆடைகளை அணியாதீர்கள் என விளக்கம் அளித்தார்கள். பின்னர் கைலான் பின் சலமா அஸ்-ஸகஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடிய பின்வரும் கவிதையை நீர் கேள்விப்பட்டதில்லையா என கேட்டார்கள். உடுத்தியதில்லை நான் பாவியின் ஆடை இறை அருளால், மறைத்ததில்லை நான் என் தலையை மோசடி உரையால். மற்றொரு அறிவிப்பில் பாவங்களை விட்டு அவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். புறத்தூய்மை, அகத்தூய்மை. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக என்றால் ஆடை நோக்கமன்று, மாறாக உமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக என்பதே அதன் கருத்தாகும் என கூறினார்கள். அன்னாரே பிரிதோர் அறிவிப்பில் உமது செயலை சீர்படுத்திக் கொள்வீராக என்று விளக்கமளித்துள்ளார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குற்றங்களை விட்டு அவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக என கூறினார்கள். முஹம்மத் பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தண்ணீரால் அவற்றை கழுவி சுத்தம் செய்து கொள்வீராக என விளக்கம் அளித்துள்ளார்கள். அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இணை வைப்பாளர்கள் தூய்மையை பேண மாட்டார்கள், எனவே தூய்மையாக இருக்குமாறும் ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் என தெரிவித்தார்கள். இக்கருத்தையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். ஆயினும் இந்த வசனம் உள தூய்மை உட்பட்ட மேற்கண்ட எல்லா பொருட்களையும் உள்ளடக்கியதாகும். ஏனென்றால் அவை அனைத்திற்கும் ஆடைகள் என்னும் சொல்லை அரபியர் பயன்படுத்துவர். ஜயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உமது உள்ளத்தையும் உமது எண்ணத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வீராக என விளக்கமளித்தார்கள். வேண்டாம் அசுத்தம். அடுத்த வசனத்தில் அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு அசுத்தம் என்பது சிலைகளை குறிக்கிறது, அதாவது சிலைகளை விட்டு விலகி இருப்பீராக என்பதே இதன் கருத்தாகும் என கூறினார்கள். இதுவே முஜாஹித், இக்ரிமா, கதாதா, ஜுஹ்ரி, அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரின் கருத்தும் ஆகும். லஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாவத்தை கைவிடுவீராக என விளக்கம் அளித்தார்கள். எப்படியாயினும் மேற்சொன்ன எந்த அசிங்கத்தையும் தொட்டுவிடக் கூடாது. மற்றொரு இடத்தில் நபியே அல்லாஹ்வை அஞ்சுவீராக, இறை மறுப்பாளர்களுக்கும் நய வஞ்சகர்களுக்கும் நீர் இணங்கி விடாதீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆதாயம் கருதி உதவி செய்யாதீர். அடுத்த வசனத்தில் அதிக ஆதாயத்தை எதிர்பார்த்து யாருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டாம் என அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக ஆதாயம் கருதி அன்பளிப்பு வழங்காதீர் என விளக்கமளித்தார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நற்செயலை செய்துவிட்டு உம்முடைய இறைவனிடம் அதிகத்தை எதிர்பார்த்து பெரிதாக அதை சொல்லி காட்டாதீர்கள் என கூறினார்கள். இதையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொள்வதில் பலவீனம் அடைந்து விடாதீர் என விளக்கம் அளித்தார்கள். அரபியரின் வழக்கில் டம் நுனு என்றால் தல் உஃபு பலவீனப்படுவீர் என்பதே பொருளாகும் என்று தெரிவித்தார்கள். அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலக ஆதாய பிரதிபலனை பெறுவதற்காக உமக்கு வழங்கப்பெற்ற நபித்துவத்தை மக்களிடம் பெரிதுபடுத்தி காட்டாதீர் என கூறினார்கள். ஆக இவை 4 கருத்துகளாகும். முதலாவது கருத்தே மிகவும் வெளிப்படையானதாகும். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். பொறுமை காப்பீராக. அடுத்த வசனத்தில் உம்முடைய இறைவனுக்காக பொறுமை காப்பீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது வல்லமையும் மாண்பும் மிக்க உம்முடைய இறைவனின் திரு பொருத்தத்திற்காக அவர்கள் தரும் தொல்லைகளை நீர் பொறுத்து கொள்வீராக. இவ்வாறே முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறி உள்ளார்கள். இப்ராஹிம் அன்-நகை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பில் அல்லாஹுக்காக பொறுமை கடைபிடிப்பீராக என விளக்கமளித்தார்கள். அது கடினமானது, இலகுவானது அல்ல.
அடுத்த வசனங்களில் எக்காலம் ஊதப்படும் போது அந்நாள் கடினமான நாளாகும், இறை மறுப்பாளர்களுக்கு அது இலகுவானதாக இருக்காது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு எக்காலம் என்பதை குறிக்க நாக்கூர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. நாக்கூர் என்றால் எக்காலம் என்பதே பொருளாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறுகின்றனர். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது ஊது கொம்பை போன்றிருக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எக்காலம் ஊதுபவர் இஸ்ராஃபில் அலை தமது நெற்றியை தாழ்த்தி எக்காலம் ஊதுவதற்கு எப்பொழுது ஆணையிடப்படுவோம் என எதிர்பார்த்து எக்காலத்தை வாயில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நான் எவ்வாறு சுகபோகமாக வாழ முடியும் என வினவினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அதற்காக எங்களுக்கு என்ன உத்தரவிடுகின்றீர்கள் என கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே நல்லவன், நாங்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்துள்ளோம் என்று கூறுங்கள் என பதிலளித்தார்கள். இங்கு அல்லாஹ் அந்நாள் கடினமான நாளாகும், இறை மறுப்பாளர்களுக்கு அது இலகுவானதாக இருக்காது என்று கூறுகின்றான். அதாவது அந்நாள் சிரமமான நாளாகும், இறை மறுப்பாளர்களுக்கு அது எளிதானதாக இருக்காது. மற்றொரு இடத்தில் ஏக இறையை ஏற்க மறுத்தோர் இது சிரமமான ஒரு நாள் என்று கூறுவார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். தேம்பி அழுத நீதிபதி அவுஃப் பின் தக்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, பஸ்ரா நகரின் நீதிபதியாக இருந்த சுராரா பின் அவுஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு சுபுஹ தொழுகையை தொழுவித்தார்கள். அப்பொழுது இந்த அத்தியாயத்தை ஓதினார்கள். அன்னார் எக்காலம் ஊதப்படும் போது அந்நாள் கடினமான நாளாகும், இறை மறுப்பாளர்களுக்கு அது இலகுவானதாக இருக்காது எனும் இந்த வசனங்களை அடைந்த பொழுது தேம்பி தேம்பி அழுதார்கள். பின்னர் இறந்த நிலையில் கீழே சரிந்தார்கள். அன்னாருக்கு அல்லாஹ் அருள் புரிவான்.